சீதா மீனா கிட்ட கேட்குறாங்க, அக்கா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு செவ்வாய் வெள்ளி 2 கிழமையும் வந்து ஒரு நாளைக்கு 10 10 முழம் பூ வேணும்க்கா, அதனால் நீ இன்னைக்கு எடுத்துகிட்டு வாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, இதை ஏண்டி நீ அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அம்மாவால் அலைய முடியாதுக்கா, நீ வண்டி வச்சுருக்கிறீல, அதனால தான் உனக்கு சொல்லி விட்றேனா, அதனால் இன்றைக்கி எடுத்துக்கிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வாக்கா, 10 முழம் பூ வேணும்க்கா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்களும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எடுத்துக்கிட்டு போகையில் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போய், ஏண்டி இந்த 10 முழம் பூ அம்மாவுக்கு சொல்லியிருந்தா அம்மாவுக்கு ஒரு வருமானம் வரும்ல, எனக்கு ஏண்டி சொன்னேன் அப்படின்ட்டு திருப்பியும் கேட்குறாங்க மீனா. இல்லைக்கா, நீ வண்டி வச்சுருக்க, அம்மா இருந்தால் இவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது, அதோட இது ஒரு உனக்கு இது செலவுக்கு ஆகும்லக்கா, நீ வாரத்துக்கு 2 தடவை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு வந்துட்டடி, அதே மாதிரி சத்யாவும் ஒரு நல்ல வேலைக்கு வந்துட்டான்டா, நல்லா படித்து அவன் நல்லபடியாக நல்ல வேலைக்கு வந்துட்டான்டா, வந்து எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, அக்கா இனிமேல் நீ வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்க வேணாக்கா, நானே பார்த்துக்கிறேக்கா வீட்டு செலவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி சீதா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, நீ வந்து எவ்வளவு தான் உழைப்ப, நீனு அப்பா வந்து போனதுலேருந்து நீ தான் உழைச்சி வீட்டுக்கு கொடுக்குற, அதனால் வேணாக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ரோஹிணி வர்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ரோஹிணி வந்து டாக்டர் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சீதா கேட்குறாங்க, அங்கே பாருக்கா ரோஹிணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கும்போது ரோஹிணியை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க, அவங்க எதுக்காவது வந்துட்டு போகிறாங்க, எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. என்னக்கா இப்படி சொல்கிற, எனக்கு என்னன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க சீதா. இல்லடி, அன்னைக்கு நான் பார்த்துட்டு போய் வீட்டில் கேசரியெல்லாம் கிண்டி அவங்களுக்கு கொடுத்தேன், அதை கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமாக நீங்கள் நடந்துக்காதீங்க, நான் எதுக்கு வந்தேன் என்னத்துக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா, வீட்டில் வந்து நான் வந்து மாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ பார்த்தீங்களா மாமியார் வந்து அத்தை வந்து இதாக இருக்கிறாங்க, ரொம்ப நான் வந்து மாசமாக இருப்பணும் என்னமோன்ட்டு ஆசையாக இருக்காங்க, இப்போ நான் மாசமாக இல்லைன்னு சொன்னோடனே எங்களுக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சுல, இனிமேல் எங்கள் விஷயத்தில் நீங்கள் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கடி சீதா அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா சொன்னாங்க, இரு இரு அவளை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சீதா சொல்லுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே அப்பாயின்மெண்ட் போட்டு உள்ளே போயிட்டாங்க. எக்கா நான் போய் கேட்கவா, என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கவா அப்படின்ட்டு சீதா கேட்குது. அதெல்லாம் வேணாடி, விட்டுரு, அவங்க விஷயத்தில் நம்ம தலையிடவே வேணாம் அப்படிங்கிறாங்க. இருக்கா, நான் என்னான்னு போய் கேட்டு வரேங்கும்போது மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம் சீதா, நீ சும்மா இரு அப்படிங்கும்போது இருக்கான்னு போய் ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க. ஏங்க இதெல்லாம் வந்து கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, யார் எங்கே வந்தால் உங்களுக்கு என்ன, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை பார்க்க வந்தால் அதுக்கு எதுக்கு வந்தாங்க என்னத்துக்கு வந்தாங்கன்னு உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க ரிசப்ஷனிஸ்ட்டு. அப்போ கேட்கும்போது சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க எங்கள் அக்காவோட கோசிஸ்டர் தான், அதனால தான் எதுக்கு வந்தாங்கன்னு கேட்க வரேன், அவங்கள்ட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை இல்லை, இருந்தாலும் எதுக்கு வந்தாங்க, உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. அதுக்கு ரிசப்ஷனில் சொல்கிறாங்க, அவங்க வந்து செகண்ட் டெலிவரிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்காங்க. என்னங்க செகண்ட் டெலிவரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு சொந்தக்காரவங்கன்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா, என்னங்க நீங்கள் என்னை நக்கல் பண்ணுறீங்களா அப்படிங்க. இல்லைங்க, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நாளாச்சு தொடர்பு அத்து போய், அவங்களுக்கும் எங்களுக்கும் உறவு இல்லை, அதனால தான் கேட்குறேன். ஆமாங்க, நல்லா விபரமாக சொல்கிறேன் கேட்டுங்க, 2வது டெலிவரிக்கு குழந்தை இருக்குது அவங்களுக்கு, 2வது டெலிவரிக்காக செக்கப் பண்ணிக்க வந்திருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இதாகலைன்ட்டு கரு உருவாகலை அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க, போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரிசப்ஷனில். இதை கேட்டுட்டு சீதா ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. உடனே வந்து மீனா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லும்போது மீனா அப்படியே உட்காந்துருச்சு. என்ன 2வது டெலிவரியா அப்படின்ட்டு இப்படியே மீனா வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோக்காரர் மேலே இடிக்க போகுது. அந்த ஆள் சத்தம் போட்டு போகிறாரு, ஏம்மா ரோட்டை பார்த்து போமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போகிறாரு. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தது இதே யோசனையில் இருக்காங்க. விஜயாக்கிட்டேயும் திட்டு வாங்கிக்கிறாங்க. உடனே வந்து சுருதி வருது. சுருதி வந்து, ஏன் மீனா என்னமோ மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே சுருதிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சுருதிக்கிட்ட சொன்னால் CNN வீடியோ, அதாவது நியூஸ் மாதிரி. சுருதி என்ன பண்ணிடுச்சு, ரவிகிட்ட சொல்ல, ரவி போய் முத்துக்கிட்ட சொல்ல, முத்து போய் அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க, அண்ணாமலைகிட்ட சொல்லிவிட்டு கேட்காதீங்கப்பான்னு சொல்ல, விஜயாட்ட வந்து இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு, நீ என்ன பண்ணு, உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க.
உடனே ரோஹிணியை கூப்பிடுறாங்க. ரோஹிணின்னு சொல்லும்போது, நீ வந்து மறுபடி உண்டாயிருக்கிறியா, குழந்தை உண்டாயிருக்கிறியா, ஏற்கனவே நீ இப்போ குழந்தை பெற்றிருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ரோஹிணி அப்படியே அழுதுகிட்டு நிற்கும்போது ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு நிற்கிற நீ முதல்ல குழந்தை உண்டாவணியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி அழுதுகிட்டே ஏதோ தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி, ஒரு 2 மாதம் எனக்கு தங்கிருந்துச்சு, நான் உங்ககிட்ட சொல்லலை, தன்னாலே இதாகிடுச்சு, நான் 2 மாதம் கன்சீவ் ஆகியிருந்தேன் ஆண்டி, ஆனால் வந்து எனக்கு வந்து இதாகிடுச்சு, அபார்ஷன் ஆகிடுச்சு ஆண்டி, நான் உங்ககிட்ட சொல்லலைன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் அதான் வந்து உங்ககிட்ட மறைச்சிட்டு இப்போ வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைன்னு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இதை ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டு விஜயா ரொம்ப சத்தம் போடுறாங்க.